இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகவும் உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமுடையதாகவும் இருக்கும் என்று ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை தருகிறோம். கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யம் வாய்ந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் முன் வழியில் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான ஒரு மனுஷனத்தில் தங்கும்படி போனார் என முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனுக்கு ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கியுடனால் நாளத்தினாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலே உம்முடைய வசனத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாய் பேசும்படி நீர் அடியேனுக்கு கொடுத்த தயவிற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற சிலர் வாழ்க்கையிலே பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை, வியாதிகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவரே, இன்றைய செய்தி அவர்களுக்கு பயனுடையதாக ஆறுதல் தரக்கூடியதாய் காணப்பட கர்த்தர் கிருபை சொல்ல வேண்டுமாறு பது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு மேலாக உம்மை கர்த்தரும் இரட்சகருமாக இதுவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைய தினம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபை சொல்ல வேண்டுமாறு பது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் வாசிக்க கேட்ட
வேத பகுதியிலே நம் அருமையானவராய் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக நடந்து செல்கின்றார். ஆண்டவராய் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அவரை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் சென்றார்கள். ஏனென்றால் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வையிட செய்தார். அவர் முடவர்களை நடக்கச் செய்தார். இப்படி பலவிதமான காரியங்கள் அவர் செய்தபடியால் எப்பொழுதுமே அவர் சென்ற இடத்துல எல்லாம் திரளான ஜனங்கள் கூடினார்கள். அப்படி அவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது சகேவி எனப்பட்ட ஒரு பாவியான ஒரு மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறான் என்றால், இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுக்க வல்லவர், கொடுத்தவர், முடவர்களை நடக்கச் செய்தவர், மரித்தோரை எழும்பச் செய்தவர். அது மாத்திரமல்ல, அவர் சாரோரின் ரோஜா பள்ளத்தாக்கின் லேரி. அவரை போல சௌந்தரியமும் அழகும் உடையவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் அறிந்திருந்தான். அறிந்த அவனுக்கு இந்த இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். ஆனால் இயேசுவை பார்ப்பதற்கு அவனுக்கு சில தடங்கள் காணப்பட்டது. அவை ஒன்று என்னவென்றால், அவன் ஆளிலே குட்டையாயிருந்தான். அவனுக்கு எல்லோரை போல இயேசுவை பார்ப்பதற்கான காரணத்தில் அவனுக்கு உயரமுடையவனாய் காணப்பட்டு அவன் அந்த கூட்டத்திலே சென்றான். இயேசுவை பார்ப்பதற்கு வகை தேடினான். ஆனால் குள்ளனானபடியால் பார்க்க முடியவில்லை. குதித்து பார்த்தான், முடியவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்தது. சரி, இயேசு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இந்த வழிதானே வருவார். அந்த வழி வரும்போது நான் சென்று ஒரு மரத்திலே ஏறி, காட்டத்தி மரத்திலே ஏறி அதில் நான் உட்காருவேனானால் நான் இயேசுவை பார்த்து கொள்ளலாம். இயேசு எப்படிப்பட்டவர் இருக்கிறார் என்று எனக்கு பார்க்க முடியும் என்று சொல்லி அந்த வழியாய் அவன் ஓடினான். காட்டத்தி மரம் என்றால் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரம். அந்த சபிக்கப்பட்ட ஒரு மரத்திலே ஏறி அவன் உட்கார்ந்தான். உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் இயேசுவோ அல்லாவிட்டால் இயேசுவோடு வருகிறவர்களோ அவனை பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு காணப்பட்டபடியால் அவன் அந்த இலைகளின் மூலமாக தன்னை மறைத்து அவர் பார்த்து கொண்டே காணப்பட்டான். அவர் பார்த்து கொண்டே இருக்கின்ற அந்த நேரத்திலே இயேசு அந்த வழியாய் வருகிறார். இயேசு அந்த வழியாய் வந்து அதை நிற்கிறார். நின்று சகைவே என்றார். சகைவே என்று சொன்னபோது இவனுக்கு கையும் ஆடவில்லை, காலும் ஓடவில்லை, பேச்சும் வரவில்லை. என்ன, நான் இங்கே ஒழிச்சு காணுறேன், இலைகளுக்குள்ளால் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவருக்கு என்னுடைய பேரை எப்படி தெரியும்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறார்களே, ஆனால் இவர் என்னுடைய பேரை சொல்லி அழைக்கிறாரோ என்று ஆச்சரியப்பட்டு அவன் உற்று பார்க்கிறான். அவன் உற்று பார்த்தபோது இயேசு நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்த உடனே இருவருடைய கண்களும் சந்தித்தன. உடனடியாக இயேசு சொன்னார், சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா. அன்பானவர்களே, ஒரு மரத்தில் ஏறுவதுன்னா மிக எளிதாக ஏறலாம். ஆனால் இறங்குதுன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். அவர் சொன்ன, நீ சீக்கிரமாக இறங்கி வா. அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்த உடனே அவர் சொன்னார், சகைவே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், அப்படித்தானே? ஆமாம் சார். ஆமையா, சரி, நீ ஒரு தடவை பார்க்க ஆசைப்பட்ட, நீ நல்லா என்ன பாரு. பார்த்தா இயேசு சொன்னாரு, ஒரு அடுத்த கேள்வி கேட்டார், சகைவே, நீ என்ன ஒரு தடவை பார்க்க ஆசைப்பட்ட, அப்படிதானே? ஆமையா, நான் உனக்கு வீட்டுக்கு வர போறேன். என்னையா? இல்லை, நான் உன் வீட்டுக்கு வர போறேன். அப்படியா? சரி ஐயா. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு அடுத்தபடியா இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், சகைவே, நான் இன்னைக்கு ராத்திரி உனக்கு வீட்டில் தங்க போறேன். ஐயா, ஆமா, உன் வீட்டில் இன்னைக்கு ராத்திரி தங்க போறேன். சரி ஐயா. கூடி நின்று எல்லாரும் அங்கு இங்கும் பார்க்காவே. அடுத்தபடியாக இயேசு சொன்னார், சகைவே, உன் வீட்டில் வரப்போறேன், இரவு தங்க போறேன், உன் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்க போறேன். ஐயா, அப்படின்னு. ஆமா, உன்னால நான் சொல்றேன், ஆண்டவரே, நான் ஏதாவது சொத்து அநியாயமாய் சம்பாதித்துள்ளால் அதை நாளத்தனையாக நான் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன்.
என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு மனதுருகிறான். இப்போ இயேசுவோடு அவன் நெருங்கி சேர்ந்தான். இதை பார்த்து அநேக ஜனங்கள் இவர் அவருடைய வீட்டுக்கு போறாருன்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கின்ற அந்த தேவன். அவர் சொல்கிறார், உன் பாவத்தை விட்டு என்னிடத்தில் வா, நான் உனக்கு மறுவாழ்வு தருவேன், உன்னை ரட்சிப்பேன், உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுவேன் என்று அந்த இயேசு சொல்கிறார். அந்த இயேசு சகைவிடத்திலே, நான் உன்னை ரட்சிக்கப் போகிறேன், உன் குடும்பத்தை ரட்சிக்கப் போகிறேன். எவ்வளோ ஆச்சரியம் என்று பாருங்கள். அந்த இயேசு இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக உன்னிடத்தில் வந்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி, நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன். உன்னுடைய வீட்டிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னுடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று கேட்டால் உன்னுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு பூரிப்பாக இருக்கும். உன்னுடைய பதில் என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு அந்த பாவியாகிய மனுஷனை சந்தித்தார். அந்த பாவியாகிய மனுஷனை அவர் ரட்சித்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரனை தேடி போகவில்லை, ஒரு பரிசுத்தவானை தேடி போகவில்லை, ஒரு பாவியான மனுஷனை தேடி சென்றார். அவருக்கு நீ வேண்டும், அவருக்கு அந்த இயேசுவுக்கு நீ வேண்டும். உன்னுடைய கீழ்ப்படிதல் அவருக்கு வேண்டும். அவருடைய பணத்தை எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய அழகை எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய பதவியை எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய ஜாதியை எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய மொழியை எதிர்பார்க்கவில்லை, உன்னை எதிர்பார்க்கிறார். ஒரு பாவியேனும் கெட்டு போகாதபடிக்கு, ஒரு பாவியேனும் நரகத்துக்கு போகாதபடிக்கு, போகக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்ப காரணமே ஒரு மனிதனும் அழிந்து போகக்கூடாது. ஒரு மனிதனும் அழிந்து நரகத்திற்கு செல்லக்கூடாது. மோட்சம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் நரகமும் இருக்கிறது. நரகமானது துஷ்டர்களுக்கும் பிசாசுக்குடைய சேனைக்கும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனிதன் அதற்கு செல்கிறான் என்றால் மனிதனாகவே அதை தேர்ந்தெடுக்கிறான். நீ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் தான் ஆண்டவராகிய இயேசு, அவருடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீ புண்ணிய நதியில் சென்று நீராடவோ, புண்ணிய மலைகளுக்கு சென்று நீ பயணம் செய்து மலையேறோ அவசியமில்லை. நீ இருக்கின்ற இடத்திலே இருந்து இயேசுவிடத்தில் வரலாம். அநேகர் இந்த நாட்களிலே புண்ணிய மலைகளுக்கு செல்கிறார்கள், புண்ணிய நதிகளிலும் புண்ணிய கடல்களிலும் சென்று நீராடுகிறார்கள். மைல் கணக்காக அவர்கள் காலிலே பாதரட்சி இல்லாமல் நடந்து, காலில் இரத்தம் சொட்ட சொட்ட நடந்து அவர்களுடைய தெய்வம் என்று சொல்லப்பட்டவர்களை தரிசிக்க செல்கிறார்கள். முடிவோ அந்த தெய்வங்கள் விக்கிரகங்கள். அவைகளுக்கு வாயிருக்கிறது, பேசாது, மூக்கிற்கு முகராது, காதிற்கு கேளாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் காண்கிறார், கேட்கிறார், உன்னுடைய உள்ளத்தை அறிகிறார். இந்த சகேயுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இயேசுவை காண வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தில் வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையை அவர் கேட்டார். அவனுடைய குமுறுதலை அவர் கவனித்தார். கவனித்ததின் காரணமாகத்தான் சொன்னார், சகேவே, நீ ஒளித்திருக்கிற இடம் எனக்கு தெரியும், இறங்கி வா. இன்று உன்னை பார்த்து கேட்கின்றேன், பாவத்திலும் அந்த காரியத்திலும் நீ ஒளித்துக் கொண்டிருக்கிறாயா? அது இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய பாவத்தை விட்டு இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. நான் இதயத்தில் வாசம் பண்ண வேண்டும், உன் வீட்டிலே வர வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்று அந்த இயேசு விரும்புகிறார். அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிவாயா? இந்த சகேயு தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய வீட்டையும் இயேசுவுக்கு திறந்து கொடுத்தது போல இன்னும் இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயா? சகேயு தன்னுடைய இருதயத்தையும் வீட்டையும்
தேவனுக்கு என்று திறந்து கொடுத்தான். திறந்து கொடுத்தவுடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் ஏதாவது அநியாயமாக சம்பாதித்தது உண்டானால் அதை 4 மடங்காக கொடுக்கிறேன். அது உண்மையான அறிக்கையிடுதல். என் சொத்தில் பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவனுடைய வீட்டிலே சந்தோஷம் வந்தது. இந்த இயேசுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் அவனுடைய வீட்டிலே சந்தோஷம் இல்லை, இருதயத்தில் சமாதானம் இல்லை. அவர் சமாதானம் இல்லாதவனாக, சந்தோஷம் இல்லாதவனாய் காணப்பட்டான். ஆனால் இப்போ சந்தோஷம், சமாதானம், பூரிப்பு, கொண்டாட்டம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஏன்? உண்மையான அந்த இயேசுவை, உண்மையான அந்த இரட்சகரை அவன் கண்டு கொண்டான். அந்த உண்மையான இரட்சகராய் இயேசு ஜனங்களை அல்ல பார்ப்பது, உன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இயேசுவுக்கு உன் இருதயத்தை கொடு. அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், வேலையில்லா திண்டாட்டம், சமாதான இன்மை இருக்குமேயானால் இயேசுவிடத்தில் வா. இயேசுவிடத்தில் வருவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சகல போராட்டத்தையும், சகல அக்கிரமத்தையும், சகல அமைதியின்மையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை அவர் தர வல்லவராயிருக்கின்றார். ஏன்? அவர் தெய்வம். அவர் தெய்வமாயிருக்கிறபடியால் அவர் எதை சொன்னாரோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் கர்த்தருக்கு பிரியமானவன், இவன் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான். 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷன் இழந்து போன சந்தோஷத்தை, மனுஷன் இழந்து போன சமாதானத்தை மனுஷனுக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார். கர்த்தர் ஐக்கியத்தோடு இருக்கும்படியாக, உறவாடும்படியாக ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக பாவம் உட்பிரவேசித்தது, கீழ்ப்படியாமை காணப்பட்டது. அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாக அந்த பாவம் அவர்களை சுற்றி வந்தே கொண்டே இருந்தது. ஆப்பிள் மரத்தை நட்டு மாம்பழம் பறிக்க முடியாது, மாமரத்தை நட்டு ஆரஞ்சு பழம் பறிக்க முடியாது. எதை நாம் நடுகிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். அதுபோல அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் காரணமாக நாம் அனைவரும் பாவிகளாக மாற்றப்பட்டோம். அந்த பாவத்தின் தலைமுறையாக நாம் பாவிகளாக ஆக்கப்பட்டதன் காரணமாக நாம் பாவிகளாக காணப்படுகின்றோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், இந்த நான் சிருஷ்டித்த இந்த ஜனம், நான் உருவாக்கின இந்த ஜனம் இவ்வாறு பாவத்தில் அழிகிறதே, நரகத்தின் பாதையில் சென்று கொண்டே இருக்கிறதே, இவரை நான் மீட்க வேண்டும், இவர்களை நான் ரட்சிக்க வேண்டும் என்று அவர் வேதனைப்பட்டு குமுறி இரக்கத்தோடு தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசுவை அனுப்பி, நீ இந்த ஜனத்திற்காக நீ சென்று உன்னுடைய குற்றமில்லா இரத்தத்தை நீ சிந்த வேண்டும் என்று அனுப்பினார். எந்த தகப்பனும் தன் பிள்ளையை பார்த்து, மகனே நீ அவர்களுக்காக சாக என்று சொல்லிட்டு கொடுக்க மாட்டாவே. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரனா குமாரனை சொன்னார், மகனே இந்த ஜனம் கீழ்ப்படியாமல் இருக்குது, இந்த ஜனம் உண்மையான தேவன் அறியாமல் இருக்குது, இந்த ஜனம் பாவத்தில் ஜீவிக்குது, இவர்களுடைய பாவம் பெரிதானபடியால் அவர்கள் நரகத்துக்கே போக போகிறார்கள். ஆனால் நீ சென்று அவர்களுக்காக உன்னுடைய இரத்தத்தை சிந்தினால் மட்டுமே அவர்கள் மீட்கப்பட முடியும். நீ அவர்களுக்காக சாகு. நமக்கும் பிள்ளைகள் இருக்கு. நம்ம பிள்ளைகளை நாம் பெற்று பிள்ளைகளை பார்த்து, எப்பா எம்மா நீ போய் இந்த ஜனங்களுக்காக சாகுன்னு நமக்கு சொல்லுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். எந்த தகப்பன் தாயும் சொல்ல மாட்டாவே. ஆனால் தேவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக,
தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நீ சென்று இவர்களுக்காக மரிக்க வேண்டும், அவர்களுக்கு அதன் மூலமாய் மீட்பு கொடுக்க வேண்டும் என்று. அவ்விதமாய் அந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் கொடுத்து அவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும். தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். தேவனுடைய கீழ்ப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கத்தை இழந்தார்கள். அந்த இழப்பை ஈடுகட்டும்படியாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, மீட்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நீ கிறிஸ்தவனாயிருக்கலாம், ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகம் போக முடியாது. ஒருவேளை நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே நீ பிறந்து வளர்க்கப்பட்டிருக்கலாம், இயேசுவின் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ பரலோகம் போக முடியாது. ஒரு குடும்பத்திலே ஒருவர் டாக்டராக இருந்தால் பிள்ளைகள் டாக்டராக இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. பிள்ளைகளும் டாக்டராக வேண்டும் என்றால் பிள்ளைகளும் அந்த குடும்பத்தின் தலைவரை போல, அம்மாவை போல, அல்லாவிட்டால் அப்பாவை போல அந்த டாக்டருக்கு படிக்க வேண்டும். படித்தா தான் அவங்க டாக்டர் ஆக முடியும். அதுபோல் நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தால் நீ கிறிஸ்தவனாக முடியாது. டாக்டர் குடும்பத்திலே பிறந்தால் நீ டாக்டராக முடியாது. அதுபோல நீ கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் நீ ஆண்ட இயேசுவை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நீ பரலோகம் போக முடியும். நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நீ கிறிஸ்தவனாக முடியும். நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் உன்னுடைய பெயரை ஜீவபுத்தகத்தில் அவள் எழுத முடியும். நீ பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நீ ஒரு இந்துவாக இருக்கலாம். அருமையான சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்காக மரித்தார். அவர் உன்னை மதம் மாற்ற விரும்பவில்லை. உன்னுடைய மனதை அவருக்கு கொடுக்கும்படியாக கேட்கிறார். ஏனென்றால் அவர் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை, ஜீவனை உனக்காக கொடுத்தார். நீ ஒரு கொலைகாரனாக இருக்கலாம், ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கலாம், ஒரு திருடனாக இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நீ எப்படிப்பட்டவன் என்று அவர் நோக்கவில்லை. அவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். எந்த பாவியே இருந்தாலும் சரி, அவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் உன்னுடைய இருகரங்கொண்டு உன்னை கூப்பிடுகிறார். உன் இருதயத்தை கொடுப்பாயா? அந்த இயேசுவிடத்தில் வருகிறார். நான் சொன்ன வண்ணமாக, இதோ வாசற்படியில் ஆசையாய் தட்டுகிறேன். எப்படி தட்டுகிறார்? ஆசையாய் தட்டுகிறேன். இயேசு உன்னுடைய இருதயத்திலே வந்து வாசம் வழியாக ஆசையாய் தட்டுகிறார். ஒரு மகனுடைய வீட்டிலே, மகளுடைய வீட்டிலே ஒரு தகப்பன் போய் ஆசையாய் கதவை தட்டி வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆசைப்படுவது போல அந்த இயேசு உன்னுடைய இருதயத்தின் வாசலில் நின்று ஆசையாய் தட்டுகிறார். ஆசையாய் தட்டுகின்ற இயேசுவுக்கு உன் இருதயத்தை திறப்பாயா? அப்படி திறப்பாய் என்றால் அந்த இயேசு உன்னில் வர, உன்னில் வாசம் பண்ண, உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டம், கவலை, போராட்டங்கள், கண்ணீர்கள், பில்லு சூனிய கட்டுக்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீ ஒரு பாவியாயிருக்கலாம், கிறிஸ்தவனாயிருக்கலாம், இந்துவாயிருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம். நீ யாராயிருந்தாலும் சரி, அந்த இயேசு உன்னை ரட்சிக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னுடைய பாவத்தின் விடுதலை செய்யும்படியாக இயேசுவை தவிர வேறு யாருமே உனக்காக மரிக்கல. அவர் மட்டும்தான் மரிச்சார். அவர் மட்டும்தான் ஜீவனை கொடுத்தார். அவர் உன்னை பார்த்து நீ கேட்காரு, மகனே இனத்தில் வருவாயா என்று. அந்த தேவன் உன்னிடத்தில் இழந்து போன அன்பை, நீ நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த இடத்தை மீட்டு உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னை இருகரங்கு ஊப்பி நீட்டி அவர் அழைக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுக்கு கொடுப்பாயா? வா, இயேசு உன்னை ரட்சிப்பார். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளைப்பட இடமில்லை என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. இந்த சகேயுவை ரட்சித்தது போல, இந்த சகேயுடைய குடும்பத்தை இயேசு ரட்சித்தது போல உன்னை, உன் குடும்பத்தை அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் கொடா கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவியாயிருந்த அந்த சகேயுவை தேடி அவனை ரட்சித்த தேவன், அந்த குடும்பத்தை ரட்சித்த தேவன், இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது இதுவரையிலும் இயேசுவை சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லை என்றால், நம்முடைய ரட்சிப்பாய சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே பில்லு சூனிய கட்டு, பிசாசின் பிடி, குடும்ப பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் யாராவது தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் அவர்களுக்கு பதில் சொல்லி நீர் அவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை நீர் கட்டளையிட்டரல வேண்டும் அறைப்பது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு மேலாக ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டு கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட அந்த பரலோகத்திற்கு பங்காளிகளாய் தீர, அவகாசிகளாய் தீர கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரட்சியம், ஆசீர்வதியம். ஜெபத்தை கேளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.